ஹலோ வெல்கம். இன்றைக்கி இந்த படம் ரிவ்யூ பார்க்க போகிறேன்னா டார்க். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியில் ஒர்க் பண்ணிடுவார், சினிமா ப்ரொடக்ஷன் கம்பெனியில். ஸோ அவருக்கு வீடு தேவைப்படும். இவரும் வீடு எங்கெங்கேயோ போய் தேடி பார்க்குறாரு. ஆனால் இவருக்கு எந்த வீடும் செட் ஆகுறதில்ல. அப்போ தான் பாக்யராஜ் அவங்க வீடை பார்ப்பாங்க. அங்கே மேலே வந்துட்டு காலியாக இருக்கும். ஸோ பாக்யராஜை போய் கேட்பாங்க. இப்போ பாக்யராஜ் என்ன சொல்லுவாருன்னா, இங்கே 3 பேர் இருந்துட்டு இருந்தாங்க, இந்த வீட்டில் ஆவியாக சுற்றின்னுக்கிறாங்க. அதனால் எல்லோரும் இந்த மாதிரி கதை கட்டுறதுனால எனக்கு இந்த வீடை விற்க முடியல. ஸோ நீ இருந்து எனக்கு 3000 மட்டும் வாடகை கொடுத்துன்னு இருந்து 3 மாதம் நீ இருக்கிறியா ஓகேன்ட்டு சொல்லிட்டு ஹீரோவும் இதுக்காக ஒத்துக்குன்னு வந்துடுவார். அது அப்புறமா அந்த வீட்டில் என்னென்ன ஆச்சுன்னு தான் படத்தோட கதையாக போகும். இந்த ஸ்டோரி பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான ஸ்டோரி, சின்ன பட்ஜெட்டுன்னு நினைக்கிறேன். கேஸ்டிங்கும் பார்த்திங்கன்னா ஒரு மினிமலான கேஸ்டிங் தான். அஜய் கார்த்திக் நடிச்சிருக்கிறார் இந்த படத்தில். அப்புறமா பாக்யராஜ் நடிச்சிக்கிறாரு. அப்புறமா நட்டி நடிச்சிருக்கிறாங்க. அவங்க எல்லோரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தில் வந்துட்டு கிளைமேக்ஸ் முன்னாடி கொஞ்சம் ட்விஸ்ட் வரும். அது ஒரு அளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி தான் இது, ஆனாலும் ஒரு ஆள் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. டெக்னிக்கல் வைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான டெக்னிக்கல் வைஸ் தான் மேக் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறமா ஸ்டோரி முன்னாடியே சொன்ன மாதிரி கொஞ்சம் இன்னும் நல்லா பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, சில விஷயங்களெல்லாம் மேக்கிங்கில் வந்துட்டு லாஜிக் மிஸ்டேக்கெல்லாம் இருக்குது. அதுவும் கொஞ்சம் இதாகுது. ஓவரால் பார்த்திங்கன்னா இது ஒரு ஆவரேஜான மூவி. பிடிச்சிருந்தா போய் பாருங்கள். தேங்க்யூ.